வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி லெமன் ரசம் பண்ண போகிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் ஜலம் விட்டுருக்கேன். 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா. காரத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது, மிளகா தான் இதோட போட்டுருக்கேன். கட் பண்ண இஞ்சி தாராளமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, தேவையான உப்பு, நம்ம ஃபேவரைட் உண்டுன்னு கட்டி பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாமே தலையில் போட்டாச்சு. இப்போ கொதிக்கிறது தான் அதோட வேலை, கொதிக்கட்டும். இந்த பக்கம் வாழைக்காய் கருமி இது பண்ணலாம். தேவையான எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உடைச்ச உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், உண்டுன்னு பெருங்காயம், கருவேப்பிலை. இது தலையிலேயே மஞ்சப்பொடி, இது ஆற்றுலையே அரைச்ச மிளகா, அதனால் மிளகாய் பொடி இந்த கலரில் இருக்குது. போட்டுண்டு கட் பண்ண வாழைக்காய், புளி ஜலம் இருந்ததுன்னா தெளிச்சிட்டு அப்படியே வதக்கிக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் தயிர் வேணால் போட்டுக்கலாம். அவ்வளோதான். வாழைக்காய் ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஃபைனலாக தேங்காயை போட்டு இறக்க வேண்டியதான். வாழைக்காய் ரெடி. ஆஃப் பண்ணியாச்சு. இந்த லெமன் ரசத்துக்கு இந்த தக்காளியெல்லாம் நல்லா வேகணும், அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். தக்காளியெல்லாம் நல்லாவே வெந்தாச்சு. பருப்பு ஜலம், நல்லா பருப்பு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா, நெய் விட்டுருக்கேன். நெய் தான் விட்டுக்கணும், நெய்யில் தான் ரசத்துக்கு தாளிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மெல்ட் ஆகட்டும். 3 அடுப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ இடைஞ்சலாக இருக்குது. ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கிட்டு எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சட்டுன்னு வேலையாகும்னு வச்சுட்டா இது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. கடுகு, ஜீரகம், 2 மிளகாய், இது ரொம்ப காரமாக இருக்கும், 2 போட்டுக்கிறேன். இலையில் அந்த கருவேப்பிலையும் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. தூக்கி இதில் கொட்டிக்க வேண்டியதான். நெய் குத்தினதுனால இதை நல்லா இந்த மாதிரி லைட்டாக நுரைச்சி வந்துடுது இல்லையா, அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த அளவுக்கு இந்த அரை மூடி லெமன் இதில் நான் புழிகிறேன்.
நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு புளிப்பு இன்னும் வேணும், தேவையான அளவு அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பருடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தது தான் தேவையான அளவுங்கிறது. உப்போ புளிப்போ காரமோ ஒருத்தருக்கு வேண்டிருக்கும், ஒருத்தருக்கு வேண்டாமல் இருக்கும், ஆயில்லேருந்து எல்லாம் அப்படி தான். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது அரை மூடி இதுக்கு என்எஃப். அவ்வளோதான், லெமன் ரசம் ரெடி. கிச்சனில் வந்து நின்னா 10 நிமிஷத்தில் வாழைக்காயும் ரசமும் ரெடி ஆகிடுது. இந்த அயன் வாண்டி நம்ம யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு நல்லது. பட் வந்து நீங்கள் புளி குத்தி பண்ணுறதோ, இந்த மாதிரி லெமன் குத்தியோ தயிர் குத்தியோ பண்ணும்போது அதனுடைய வேலை முடிஞ்சோடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் வேறு பாத்திரத்துக்கு. இல்லைனா அதனுடைய லைட்டாக அந்த அயனுடைய ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது ஒன்று நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.